எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்த்தோம். லைன்ஸு, இது ஹம்ஸ், இது டாட்ஸ், இது ட்ராப்ஸ், இது சிம்பிள் லீஃப், ஸ்மால் லீஃப். எப்படி நம்ம லைன் பார்த்தோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 சைடில் இருந்தும் லைன்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சைடில் இருந்து, அப்புறமா இங்கேருந்து இந்த சைடு, அப்புறம் மேலே இருந்து கீழே, அப்புறம் கீழே இருந்து மேலே. ஸோ ஸ்டார்ட் ஹியர் டு ஸ்டாப். மறுபடியும் செகண்ட் லைன் ஸ்டார்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். அப்புறம் மேலே இருந்து கீழே வரும்போது இங்கேருந்து ஸ்டார்ட், இது ஸ்டாப். மறுபடியும் கீழேருந்து மேலே போகும்போது இங்கேருந்து ஸ்டாப். அதே மாதிரி ஹம்ஸ் மேலேயும் ஃபஸ்ட்டு மேலே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கீழே இருந்தும். அப்புறமா ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து இந்த சைடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சைடு ஒரு லைன் போட்டு இந்த சைடில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது ஹியூ பேட்டர்ன். இது எல்லா பேட்டர்ன்ஸும் வச்சு ஒரு பார்டராக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி செகண்ட் டே கிளாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைரல், நம்ம சோல்னு சொல்லுவோம், ஸ்பைரலும் சொல்லலாம், சோல்னு சொல்லலாம். ஸ்பைரல் வித் ஹம்ஸ், டாட்ஸ், இதெல்லாமே சேர்த்து லீஃப் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி பேஸ்ட் ஸ்டாப் ஆகாமல் வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு, ஆர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வர்ல். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் எப்போ இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சும் எடுத்துக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது ஸ்வர்லேயே ஹம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, பர்ஃபெக்ட் ஹம்ஸ், ஸ்வர்ல் வித் ஹம்ஸ். இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வர்ல் சர்க்கிள் போட்டோமா, இந்த சர்க்கிள் போட்டுட்டு 4 பாகமாக 4 சைட்ஸ் பிரிச்சுக்கோங்க. இந்த 4 பக்கம் பிரிச்சுட்டு எப்படி ஹம்ஸ் பண்ணுறது, நாலு பக்கம் இப்போ பிரித்தோம் இல்லையா, இதே மாதிரி 4 சைட்ஸ் லைன்ஸ் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து
ஹம்ஸ் ரெடி பண்ணலாம். நான் ஏன் இந்த மாதிரி பிரித்தேன்னா, எடுத்த உடனே அப்படியே சர்க்கிளில் நீங்கள் ஹம்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது 4 சைட்ஸாக பிரிச்சுட்டு நீங்கள் ஹம்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட போட அதுவாக வந்துடும். இப்போ இது நான் 4 பக்கமாக பிரிச்சுட்டு ஹம்ஸ் போட்டேன் இல்லையா, அது இல்லாமல் அது 4 பக்கமாக பிரித்து போடாமல் அப்படியே சர்க்கிளில் ஹம்ஸ் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த 4 பக்கம் பிரிக்காமல் அப்படியே ரவுண்டாக சர்க்கிள் போட்டுட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி போட சொன்னேன்னா, இந்த மாதிரி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த லைன்ஸ் இல்லாமல் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஹம்ஸ் போட்ட இல்லையா, இந்த சர்க்கிள்லேயே டாட்ஸ் வைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டாட்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நீட்டாக தெரியும். ஏதோ எடுத்தோம் வச்சோம் அப்படியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ டிசைன் கூட அவ்வளோ நீட்டாக தெரியும். இப்போ மறுபடியும் இன்னொரு சர்க்கிள்லாம் போட போகிறேன். அதில் வந்து யூ பேட்டர்ன் வரும், ஹம்ஸ் வரும், டாட்ஸ் வரும். எப்படி நம்ம பார்க்கலாமா? சர்க்கிள் போட்டாச்சு, ஸ்வர்ல் போட்டாச்சு. இப்போ ஹம்ஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோனோட ப்ரெஷர், எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸ்வர்ல் போட்டாச்சு, ஹம்ஸ் அண்டு யூ பேட்டர்ன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் போகணும், ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீட்னஸ் தெரியாது, ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி தெரியும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போங்க. மினிமம் நான் சொல்கிறது வந்து மினிமம் 1/2 hour, அட்லீஸ்ட் 1 hour. இந்த யூ பேட்டர்ன் போட்டு இது நம்ம திக் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இந்த பார்டரில் யூ பேட்டர்ன் போட்டு திக் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி சர்க்கிள்லையும் பண்ணணும். திக் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா சைடில் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது, மறுபடியும் சொல்கிறேன். சர்க்கிள் போட்டுட்டோம், அப்புறம் மறுபடியும் ஹம்ஸ்.
இதுக்கு மேலே நம்ம டாட்ஸ் கூட வைக்கலாம். இல்லை இன்னொரு ஏதாச்சும் லேயர் கொடுக்கணுன்னா நீங்கள் இன்னொரு லைன் கொடுத்து லீஃப் கூட வைக்கலாம். என்ன டிசைன் கூட பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ஸ்மால் மண்டாலா டிசைன் மாதிரி இருக்குது பார்க்கவே. நான் வீடியோ லென்த்தாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறோம் லைன்ஸு. என்னடா ஃபஸ்ட்லேயே லைன்ஸ் பார்த்துட்டோமேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து எந்த மாதிரி லைன்ஸ்னால், சர்க்கிள் போட்டோம் இல்லையா, சர்க்கிள், செமி சர்க்கிள், அப்புறம் கர்வ். இது கர்வ் லைன் இந்த சைடும் அப்புறமா இந்த சைடும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டிசைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த டைம் வந்து ஃபுல்லாக லைனாகவே போக முடியாது இல்லையா. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு டிசைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பார்டர் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா இன்னொரு லைன் போட்டு ஏதாச்சும் டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நாம் கர்வ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, டிசைன் வரும்போது கர்வ் எடுக்கும்போது இந்த லைன் வரும். ஸோ இந்த லைன் நீங்கள் போடும்போது அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக போகும். ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு பார்டர்னு நினச்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு டிசைன் எடுக்க போகிறோன்னா, இது ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது கர்வ் லைன் சொல்லுவோம். இதுக்கான நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் அது வரும். இதுக்கே நீங்கள் சிங்கிள் லைன் மட்டும் வரைய முடியாது. ஸோ நீங்கள் 4 பேரலல் லைன் கொடுத்தா தான் நீட்டாக தெரியும். ஏன் அப்படி தெரியும்னா, இதுக்குள்ளே ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே திக் லைன் கொடுக்க போகிறீங்க. ஓகே, திக் லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு இன்னொரு லைன் கொடுத்து இதுக்கு நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்க போகிறீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி லைனு, இந்த சைடு இது எல்லாமே செமி சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம இந்த பார்டர், இந்த ஸ்பைரல் டிசைன், டாட்ஸ், லீவ்ஸ் இதெல்லாமே வச்சு ஒரு ஸ்மால் ஒரு பார்டராக நம்ம டிசைன் ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் போல் 4 பேரலல் லைன் நீட்னஸ் கொண்டு வரும், பார்க்க அழகாக தெரியும். ட்ரெடிஷ்னல் டிசைனில் அதிகமாக யூஸ் ஆகிறது லைன்ஸ். அப்புறமா ஹம்ஸ், ஃபோர் லைன்ஸ் போட்டு திக் லைன் போட்டேன், ஹம்ஸ் கொடுத்துருக்கேன், 2 லேயர் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், கீழே ஒன்று மேலே ஒன்று. அதே மாதிரி மேலே இருக்கிற லைனில் வந்து 2 ஹம்ஸ் லைன் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே டாட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து யூ பேட்டர்ன்,
அதுக்கப்புறமா இதுக்கு திக் லைன் கொடுக்கலாம். திக் லைன் கொடுக்கறதுக்காக ஒரு லைன். இப்போது சிம்பிள் செக்ஸு எப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு லைன். செக்ஸ் லைன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா சைட்ஸ்லேயும் நீங்கள் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்க முடியும். சைடில் இருந்து லைன்ஸ் கொடுத்தா தான். நான் ஏன் இந்த செக்ஸ் எடுத்தேன்னா, இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஸோட ஸ்பேஸ் ஈவனாக வரும். அப்புறம் இங்கேருந்து அப்படி உங்களால் ஃபுல் லைன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா ஹாஃப் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹாஃப் எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிள் டாட்ஸ். இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த சென்டரில் ஒரு டாட்ஸ். இது ரொம்ப பேசிக்கான செக்ஸு, ரொம்ப பேசிக் செக்ஸ். இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா 4 சைடில் டாட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இந்த கேப், இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இந்த டாட்ஸ் வைக்கிறதுக்கு டாட்ஸ் வச்சு இதோட ஸ்பேஸு நீட்டாக தெரியும், ஈவனாக தெரியும். இந்த மாதிரி இடம் வரும்போது 3 டாட்ஸ் தான் வரும். இதில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா 4 டாட்ஸ் வைக்கலாம். ஸோ நம்ம இப்போது சிம்பிள் பேசிக் ஸ்டிக்ஸ் கூட பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனல் வாட்ச் பண்ணதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.